நம்முடைய பூமியானது ஒரு பாதி நிலமும் மற்றொரு பாதி நீரும் இருந்தா என்ன ஆகும்னு எப்பவாவது நீங்க கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை நம்முடைய பூமி பாதி நிலமும் பாதி நீரும் இருந்தா இந்த சூழ்நிலை நம்முடைய பூமியை எப்படியெல்லாம் மாற்றும்? இந்த மாற்றத்தால் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்லனா தாவரங்களும் விலங்குகளும் இந்த மாற்றத்தால் செழித்து வளருமா? ஒருவேளை நம்முடைய பூமி வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு கிரகமாக மாறுமா? உங்களோட சிறுநீரின் நிறத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? சரி, அது என்ன சிறுநீரின் நிறத்தில் மாற்றம்? அப்போ சிறுநீருக்கும் பூமி பாதி நிலமாகவும் பாதி நீராகவும் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதலில் எரிமலை வெடிப்பிற்கும் கண்ட நகர்விற்கும் ஒரு நன்றி சொல்லிடலாம். ஏன்னா இதனாலதான் பூமியில் புதிய நிலப்பரப்புகள் உருவாகியும் கண்டங்கள் தனித்தனியாக பிரிந்தும் தாவரங்களும் உயிரினங்களும் செழித்து வாழ ஒரு சரியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கு. சரி, இப்போ நம்முடைய தலைப்பிற்கு வந்துடலாம். ஒரு கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தண்ணீர் தான் உயிர் நாடி அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதனாலதான் திரவ நீர் இருக்கும் கிரகங்களை கண்டுபிடித்து அங்கு உயிர்கள் இருக்கா அப்படின்னு இன்று வரை நம்ம தேடிட்டு இருக்கோம். நமது பூமியின் மேற்பரப்பில் 71% நீராலும் 29% நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும். இத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா 3/4 பகுதி நீரும் மீதி 1/4 பகுதிக்கு கொஞ்சம் அதிகமா நிலமும் இருக்கு. அந்த 1/4 பகுதி நிலமும் ஒரே நிலப்பரப்பா இல்லாம தனித்தனி கண்டங்களா பிரிஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் பூமியில் இருக்கும் 71% நீரில் பெரும்பாலான நீர் 5 பெருங்கடல்களில் நிறைந்திருக்கு. இந்த 5 பெருங்கடல்களும் ஒன்று சேர்ந்துதான் ஒரு உலகளாவிய பெருங்கடலை உருவாக்குது. சரி, இப்போ 3/4 பகுதி கடல் நீர் மட்டும் இருக்கும் இடத்தில் மேலும் 1/4 பகுதியை நிலமாக மாற்றினால் என்ன ஆகும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்பொழுது பூமியில் இருக்கும் நிலம் மற்றும் நீர் விகிதத்தை சமப்படுத்த விரும்பினால் கடல் மட்டம் குறைவதை உங்களால பார்க்க முடியும். கடல் மட்டம் குறைவது என்பது ஒரு சில மீட்டர்கள் அல்ல, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் வரை கடல் மட்டம் குறையும். இதனால் நம்முடைய பூமி பார்ப்பதற்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மேலும் கிரகத்தின் ஒவ்வொரு கண்டத்தின் நிலப்பரப்பும் அதிகமாகும். நமது பூமியில் உருவான இந்த புதிய கால்பகுதி நிலமானது தற்பொழுது இருக்கும் கண்டங்களான ஆசியா, யூரோப், ஆப்பிரிக்கா மற்றும் வட அமெரிக்கா ஆகிய கண்டங்களின் நிலப்பரப்பிற்கு சமமாக இருக்கும். அதோட இது ஒரு பெரிய அளவு பயன்படுத்தப்படாத இடமாகவும் இருக்கும். இப்பொழுது புதிய நிலப்பரப்பின் கடற்கரைகள் மிகவும் விரிவடைந்தும் தட்டையாகவும் இருக்கும். ஆனா ஆழமான கடலாக இருந்த சில பகுதிகள் தற்பொழுது பரந்த சமமான நிலப்பரப்பையும் செங்குத்தான பள்ளங்களையும் வெளிப்படுத்தும். மேலும் இப்பொழுது அனைத்து கண்டங்களும் இணைக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்ட நிலப்பகுதியாக இருப்பதால் இது சுற்றுலா செல்பவர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதாவது கண்டங்கள் பிரிந்திருக்கும் போது நீங்க ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்திற்கு சுற்றுலா போகணும்னா விமானமோ அல்லது கப்பல் மூலமாகவோ மட்டும்தான் போக முடியும். ஆனா இப்பொழுது பூமியின் ஒரு பாதி முழுவதும் நிலமாக மட்டுமே இருப்பதால் எல்லா இடத்திற்கும் விமானம் மற்றும் கப்பலின் உதவி இல்லாமல் சுற்றி பார்க்கலாம். குறிப்பா நீங்க எல்லா இடங்களுக்கும் நடந்தே கூட போகலாம். ஆரம்ப காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் கூட ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல கப்பல்களோ விமானங்களோ இல்ல, நடப்பதன் மூலமாக மட்டுமே மனித இனம் உலகம் முழுவதும் பரவியது. இதே மாதிரி நீங்களும் உலகம் முழுவதும் நடந்தே போகலாம். ஆனா உலகம் முழுவதும் நீங்க நடந்தே சுற்றி பார்க்கணும்னா அதற்கு பல வருடங்கள் ஆகும். என்னதான் பல வருடங்கள் ஆனாலும் இது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும்ல. வெயிட், ரொம்ப மகிழ்ச்சியாக வேணாம். இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்க போறதில்ல. ஏன்னா நீர் மற்றும் நிலத்தின் சமநிலையான மாற்றம் வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் இருக்காது. இப்பொழுது கடலின் ஒரு பகுதியில் நிலப்பரப்புகள் எதுவும் இல்லாததால் கடலின் நீரோட்டங்கள் முற்றிலும் சீர்குலைந்துவிடும். மேலும் இது காலநிலையையும் கடுமையாக சீர்குலைக்கும். தற்பொழுது நமது பூமியின் காலநிலையில் சிக்கியுள்ள அதிகப்படியான வெப்பத்தில் 90% வெப்பத்தை கடல் நீர் கிரகித்துக் கொள்கிறது. இத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா சூரியனில் இருந்து வரும் அதிகப்படியான வெப்பத்தால் பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் கடல் நீரானது வெப்பமாகிறது. அப்படி வெப்பமான நீரானது பூமியின் மிகவும் குளிர்ந்த பகுதியான வட மற்றும் தென் துருவத்திற்கு நீரோட்டமாக சென்று அங்கு அந்த நீர் குளிர்விக்கப்பட்டு மீண்டும் பூமத்திய ரேகை பகுதிக்கு திரும்பி வருகிறது. அதோட அதிகப்படியான வெப்பத்தால் கடல் நீரானது ஆவியாகி மேகமாக உருவெடுத்து வெப்பத்தை கட்டுப்படுத்துகிறது. அதாவது சூரியனில் இருந்து வரும் ஒளியானது மேகத்தில் பட்டு பிரதிபலிப்பதால் பூமியின் மேற்பரப்பு அதிக வெப்பமாகாமல் தடுக்கப்படுகிறது. இப்படிதான் பூமியின் மேற்பரப்பு அதிக வெப்பமாகாமல் கடல் நீரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனா இப்பொழுது பூமி பாதி நிலமாகவும் பாதி நீராகவும் இருப்பதால் கடல் மற்றும் கடலை ஒட்டி இருக்கும் இடங்களில் மட்டுமே காலநிலை சீராக இருக்குமே தவிர ஏற்கனவே வெப்பமாக இருக்கும் ஈக்குவட்டார் சைடு, அதாவது பூமத்திய ரேகை பகுதியில் மேலும் அதிக
அதிகமான வெப்பம் உருவாகும். இதனால் பெரும்பாலான காடுகள் வெப்பத்தால் அழிந்து போகும். இந்த காலநிலை மாற்றம் இதோடு நிக்க போறதில்ல, இப்போ இன்னும் வேகம் எடுக்க போகுது. நமது பூமியில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு முழுவதும் கடல் தாவரங்கள் மற்றும் நிலப்பரப்பு தாவரங்களால் உறிஞ்சு கொள்ளப்படுகிறது அப்படிங்கறது நமக்கு தெரியும். இப்பொழுது நமது பூமியானது பாதி நிலமாகவும் பாதி நீராகவும் பிளவுபட்டிருப்பதால் பூமியில் உள்ள எல்லா கார்பன் டை ஆக்சைடையும் கடல் தாவரங்களால் உறிஞ்சு கொள்ள முடியாது. அதோட பூமத்திய ரேகையில் உருவான வெப்பத்தால் காடுகள் அழிந்து போனதாலும் நமது பூமியில் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு தேங்கி நிற்கும். இந்த அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு ஆனது நமது கிரகத்தை மூடி பூமியின் வெப்பநிலையை மேலும் அதிகரிக்கும். முக்கியமா இதனால் மழை அளவும் குறையும். இது நமது கிரகத்தில் ஆபத்தான வறட்சியையும் பல பகுதிகளில் புதிய பாலைவனங்களும் உருவாகும். இதனால் பூமியில் புதிய நிலங்கள் ஏராளமாக இருந்தாலும் பூமியின் பெரும்பாலான பகுதிகள் வாழ தகுதியற்றதாகிவிடும். அதோட தாவரங்களும் விலங்குகளும் மற்றும் மனிதர்களாகிய நாமும் குறைவான தண்ணீரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம், அல்லது கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச தண்ணீரை இன்னும் திறமையாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இதுல மனிதர்கள் பழக வேண்டிய மிகவும் முக்கியமான ஆச்சரியமான விளைவு என்னன்னா, நீங்க சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீரின் நிறம் மாற்றமடையும். பொதுவா சிறுநீர் 95% நீராலானது. இப்போ உங்களோட அன்றாட வாழ்வில் குறைவான தண்ணீரை பயன்படுத்தும் போது உங்களுடைய சிறுநீரின் நிறம் மிகவும் கருமையாகி அம்மோனியா போன்ற வாசனை வீச தொடங்கும். அதோட இந்த தண்ணீர் பற்றாக்குறையால் விலங்குகள் காலப்போக்கில் சிறியதாக பரிணாம வளர்ச்சி அடையலாம். மேலும் மனிதர்களாகிய நமக்கு விவசாயம் செய்வதற்கு போதிய தண்ணீர் இல்லாமல் போனதால் காய்கறி உணவிற்கு பதிலாக மாமிச உணவிற்கு செல்லலாம். ஆனா அந்த மாமிச உணவில் கூட சிக்கல் இருக்கு. அதாவது இந்த கடுமையான வறட்சியால் விலங்குகளும் உயிர் வாழ போராடும். அதோட இன்றைய பெருங்கடலை சார்ந்து இருக்கும் உயிர்களும் உயிர் வாழ போராடும். என்னதான் நம்முடைய பூமி கடுமையான வறட்சியில் சிக்கி கொண்டாலும் இதுலயும் ஒரு நல்லது இருக்கு. அதாவது இந்த புதிய சூழ்நிலையில் வெப்பத்தை தாங்கும் அளவிற்கு புதிய வகை தாவரங்களும் புதிய வகை உயிரினங்களும் உருவாகலாம். எது எப்படியோ நமது பூமி ஹாபிட்டபிள் ஜோன்ல இருந்தா கூட இந்த வீடியோல பார்த்த மாதிரி பாதி நிலமும் பாதி நீரும் இல்லாமல் எல்லா நிலப்பரப்பும் தனித்தனியாக பிரிந்து உயிர்கள் செழித்து வாழ ஒரு சரியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையை மனிதர்கள் மாசுபடுத்துகிறார்கள் என்பது மிகவும் கவலைக்குரிய ஒன்றாயிருக்கு. இனிமேலாவது நமது பூமியை மாசுபடுத்தாமல் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் இந்த பிரபஞ்சத்தில் நமது பூமியை போல ஒரு சொர்க்கம் வேறெங்கும் இருக்காது.